ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. இந்த வீடியோவை கடைசி வரையில் கேளுங்கள். ஒரு காட்டில் 4 சிங்கங்களிடம் ஒரு கழுதை மாட்டுகிறது. அந்த கழுதை ஒன்றும் பண்ண முடியாது, செத்து விட்டோம் என்று நினைக்கும் பொழுது ஒரு வயதான சிங்கம் அங்கே அந்த கழுதையை ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த கழுதையுடன் ஒரு வேலை இருக்கிறது என்று உத்தரவை போடுகிறது. அந்த கழுதையை ரொம்ப கடினமாக ராஜாவை போல எப்படி செயல்பட வேண்டும் என்று ட்ரைனிங் கொடுக்கிறது அந்த வயதான சிங்கம். இந்த கழுதை அந்த சிங்கங்களை நம்பி அவங்க கழுதை கூட்டத்துக்கு நான் தான் தலைவன் என்று பிரகடனம் செய்கிறது. சிங்கங்களுடைய உதவி அந்த கழுதைக்கு இருப்பதால் மற்ற கழுதைகள் பயந்து போய் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கின்றன. எந்த கழுதையாவது எதிர்த்தால் அந்த கழுதையை அடித்து உதைத்து அந்த சிங்கத்துக்கு ஒப்படைக்கிறது. அந்த சிங்கங்களுடைய பசியை போக்குகிறது. சிங்கங்களுக்கு வேட்டையாடும் வேலை இல்லாமல் போகிறது. இந்த கழுதை அந்த மந்தையில் ஒரு சிங்கம் போல பயமுறுத்துகிறது. ஆனால் சிங்கங்களுடைய பார்வையில் மட்டும் அது கேவலம் கழுதைதான். அதுதானே உண்மையும் கூட. அந்த அதிகாரம் என்ற திமிரில் தான் சிங்கங்களுக்கு அடிமை என்ற விஷயமே மறந்துவிட்டது. சிங்கங்கள் கொடுத்த தைரியம் தன்னுடைய பலமாக தவறான எண்ணத்தில் இருந்து விடுகிறது. அதனால் நீ என்னத்தான் கௌரவம் மரியாதை தந்தாலும் இருக்கப்பட்டவர்கள் உன்னை கிட்டையே சேர்க்க மாட்டார்கள். உன்னை அவங்களுடனே சமமாகவும் சேர்த்து பார்க்க மாட்டார்கள். நீ எப்போதும் கழுதைதான். இப்போ புரிகிறதா? உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியினரை எப்போதும் சேர்த்து கொள்வதற்கு விரும்ப மாட்டார்கள். அதிகாரம் இருக்கும் வரைதான். பிறகு உன்னுடைய இடமே வேறு, அவங்களுடைய இடம் வேறாக இருக்கும். கழுதை தான், சிங்கம் சிங்கம்தான். இந்த ஜன்மத்திலே இது மாறாது. எல்லாம் மாறியது போல நடிப்பு தான். ஓட்டுக்காக அரசியல்வாதிகள் மாதிரி, நாடகம் முடிந்ததும் மேக்கப் எடுத்த மாதிரி. ஒருவேளை அப்படி மாறினாலும் அது டெம்பரவரி தான். ஏதாவது ஒரு விஷயத்திலே அல்லது ஏதாவது ஒரு சம்பவத்திலோ அதை நன்றாக வெளிப்படுத்துவார்கள். அதனால் உயர்ந்த ஜாதியினரிடம், பணக்காரர்களிடம், பதவியில் இருப்பவர்களிடம், அதிகாரிகளிடம் கொஞ்சம் ஜாகிரதையாக, கொஞ்சம் தொலைவில் நாம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. லைன் தாண்டி போகக்கூடாது நண்பா. இது முற்றிலும் உண்மை. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த வீடியோவை பிடித்திருந்தால் ஒரு ஷேர் செய்து லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.